சரிங்க. எனக்கு ஒரு போன் வருது. ஒரு நிமிஷம் இந்த பொண்ணு பாத்துக்கோங்க. சரிங்க. நான் பேசிட்டு வந்துடுறேன். நீங்க போயிட்டு வாங்க. ஹலோ சார், நானே உங்களுக்கு போன் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீங்களே பண்ணிட்டீங்க சார். என்னம்மா விஷயம்? ரொம்ப சந்தோஷமா பேசுறீங்க. சார், நான் சொல்ல போற விஷயத்தை கேட்டா நீங்களும் ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. உங்க பொண்ணுக்கு நினைவு திரும்பிடுச்சு சார். ஹலோ சார். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, அதை அப்படியே திருப்பி சொல்லுங்க. உங்க பொண்ணுக்கு பழைய நினைவு வந்துடுச்சு சார். எப்படிமா? டாக்டர் அன்னைக்கு சொல்லும் போது கூட 1 மாசத்துக்கு மேல ஆகும்னு சொன்னாங்களே. இதுக்கு மேலே உங்களை கஷ்டப்படுத்த வேணான்னு சாமி உங்களுக்காக சீக்கிரமா நடத்தி வச்சுட்டாரு சார். அவளை கூப்பிட்டுட்டு கோயிலுக்கு வந்திருந்தேன் சார். அவ மேல வண்டி மோதிடுச்சு. என்னமா சொல்றீங்க? என் பொண்ணுக்கு நினைவு வந்துருச்சுன்றீங்க, வண்டியில மோதிட்டான்றீங்க. எனக்கு ஒண்ணுமே புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். சார், பதறாதீங்க சார். பயப்படுற மாதிரி எதுவுமே இல்ல. வண்டி இடிச்சதுல கம்பத்துல போய் மோதி இருக்கா. திரும்பவும் தலையிலேயே அடிபட்டதால அந்த அதிர்ச்சியில பழைய நினைவெல்லாம் திரும்ப வந்துருச்சு சார். ரொம்ப சந்தோஷமா. எனக்கு இதுக்கு மேல என்ன பேசுறதே தெரியல. நான் நேர்ல வரேன். இப்ப எங்க இருக்கீங்க? சார், சண்முகம் நகர்ல மாரியம்மன் கோயில் பக்கத்துல தான் சார் இருக்கேன். இப்ப அங்க வரமா? வண்டி அடியா? என்னம்மா இப்ப பரவாயில்லையா? உன்னோட கருணையினால என்னோட 2வது கடமையை இன்னைக்கு நான் நிறைவேற்றிட்டேன். என் கடைசி பொண்ணு IPS ஆக்கிற கனவு கை கட்டுற தூரத்துல தான் இருக்கும் போல இருக்கு. ஆனா என் 2வது பொண்ணை கண்டுபிடிக்கிறதே கண்ணுக்கே தெரியாத இலக்கா இருந்தது. உன் முன்னால சபதம் போட்ட மாதிரி சொல்லிட்டேனே தவிர அதை எல்லாத்தையும் எப்படி நான் முடிக்க போறேன்னு தெரியாம தான் இருந்தேன். நான் செய்யற ஒரே ஒரு நல்ல காரியத்து மூலியமா என் பொண்ணை காட்டிட்டேன். தாய் வீடு காப்பகம் மூலமாவே கயலை எனக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்திட்டேன். எந்த ஆக்சிடென்ட்ல அவளுக்கு நினைவு போச்சோ அதே மாதிரியான ஒரு ஆக்சிடென்ட்ல திரும்பவும் நினைவு வரவும் வச்சுட்டேன். அதுவும் உன் சன்னதி முன்னாலேயே அவளை அம்மாவோடய சேர்த்து வச்சுட்டேன். உன்னோட கருணையாலதாமா என்னோட 2வது கனவையும் நல்லபடியா முடிச்சு வச்சேன். நான் செஞ்ச பாவத்தினாலதான் என் பொண்ணுங்க 3 பேர் ஏதோ ஒரு வகையில தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இதுக்கு மேல என்னால அவங்க கஷ்டப்படக்கூடாது. அதனால இதுக்கு மேல என் லஞ்சம்னு ஒண்ணு வாங்கவே மாட்டேன். அது உண்மையில சத்தியம். என் கடைசி மூச்சு இருக்கிறவரை எல்லாத்தையும் உள்ள போய் பேசிக்கலாம். இத பாரு, அவளுக்கு ஆர்த்தி எடுக்கணும், போய் கரைச்சு எடுத்துருவா. கைலாக்கா எப்ப வந்துச்சு? அம்மா அக்காவை மன்னிச்சு ஏத்துக்கிட்டாங்களா? என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியலையே.
என்னால ஊர் முன்னால நீங்க எல்லாரும் எவ்வளவு அசிங்கப்பட்டிருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் என்ன நினைச்சு நினைச்சு எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பீங்க. அந்த பாவத்துக்கு 1000 தடவை மன்னிப்பு கேட்டாலும் தீராதுமா. நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு ஏதாவது தண்டனை கொடுங்க. என்னால இந்த குடும்பத்துக்கு வந்த களங்கம் நான் செத்தாதான் போகும்னா அதுக்கும் நான் தயாரா இருக்கேன்மா. என்ன பேச்சுட்டு பேசுற? திரும்ப திரும்ப சாகரன் அதையும் சொல்லிட்டு இருக்க. இத பார், செஞ்ச தப்ப நினைச்சு இப்ப நீ வருத்தப்பட வேண்டியதில்ல. உன் மனசாட்சி உன்னை உறுத்ததில்ல, அந்த தண்டனையே உனக்கு பெருசடி. நீ என்ன சொன்னாலும் என் மனசு சமாதானம் ஆக மாட்டேங்குதுமா. உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்கணும் தான் நான் உன் கூடவே கிளம்பி வந்தேன். இந்த குடும்பத்துல வாழ்ற தகுதி எனக்கு இல்லம்மா. நான் எங்கேயாவது போயிடுறேம்மா. ஏய் கையில, இத பாரு, முட்டாள்தனமா பேசாத கையில. உன்னை பார்த்ததுமே எல்லா கோவமும் மறந்து என் பொண்ணு திரும்ப கிடைச்சிட்டாங்கிற சந்தோஷம் தாண்டி முதல்ல வந்துச்சு. அடுத்த நிமிஷமே நீ செஞ்ச துரோகம் ஞாபகம் வந்து உன்னை அங்கேயே விட்டுட்டு வந்துடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என் பொண்ணாதான் திரும்பி வந்திருக்கேன்னு நீ சொன்ன வார்த்தை தான் என் முடிவை மாத்துச்சு. என் பொண்ணு தப்பு செய்யல, கலங்கப்பட்டு வரலன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் உன்னை திரும்பவும் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். இத பாரு, நான் உன்கிட்ட எதிர்பார்க்கறது ஒன்னே ஒண்ணுதான். திரும்பவும் இந்த மாதிரி ஒரு தப்ப செஞ்சிடாத. என் பேச்ச கேட்டு நல்லபடியா நடந்துக்க பாரு. கண்டிப்பாமா. வாழ்க்கையில எது முக்கியங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேம்மா. இனிமே சத்தியமா நான் எந்த தப்பும் பண்ண மாட்டேன். எல்லா பாவத்துக்கும் சேர்த்து என்ன மன்னிச்சிருமா. போதுண்டி, இதுக்கு மேல இத பத்தி பேசாத. நீ செஞ்ச தப்பையெல்லாம் மொத்தமா மறந்துரு. கையில நாம எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஒன்னா சாப்பிடலாமா? சரிம்மா. மா, மயில் எங்க டியூட்டிக்கு போயிருக்காளா? என்னம்மா பதிலே சொல்ல மாட்டேங்கிற? மயில வேலைக்கு தானே போயிருக்கா? இத பாரு, அவளை பத்தி என்கிட்ட பேசாத. அவ பேரை கூட இந்த வீட்டுல யாரும் சொல்லக்கூடாது. இத பாரு, இந்த குடும்பத்துல இப்ப நாம 3 பேர் மட்டும்தான். வேற எந்த துரோகிக்கும் இங்க இடம் இல்ல. அம்மா, அம்மா அம்மான்னு எல்லா நேரத்திலயும் அவங்கள பத்தி யோசிக்கிற நீ இந்த விஷயத்துல மட்டும் எப்படி தப்பு செஞ்ச? அக்கா, நம்ம விருப்பத்தை மீறி சூழ்நிலை சில சமயம் நம்மள எதையுமே செய்ய விடாம கட்டி போட்டுருக்கா. நானும் அப்படி ஒரு நெருக்கடியில தான்க்கா மாட்டிக்கிட்டேன். ஜீவாவும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் என் வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. என் கனவை நிஜமாக்கணுங்கிற வெறியோட தான் இன்னும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஜீவாவும் அதுக்குதான் எனக்கு சப்போர்ட் பண்றாரு. ஆனா அம்மா இதை எதையுமே புரிஞ்சுக்கலங்கிறதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வருத்தப்படாதடி. அவங்களுக்கு தெரியாம உன் கல்யாணம் நடந்துருச்சுங்கிற கோவம், உண்மையை சொல்லாம மறைச்சிட்டேங்கிற டென்ஷன், இதெல்லாம் சேர்த்துதான் அம்மாவை இப்படி பேச வச்சிருக்கு. எத்தனை நாளைக்கு அம்மாவால இதே கோவத்தோட இருக்க முடியும்? நாள் ஆக ஆக அம்மாவோட கோவம் குறைஞ்சிரும். உன் மேல தப்பில்லைங்கிறதையும் அவங்க புரிஞ்சுப்பாங்க. வீட்டை விட்டு ஓடி போன என்னையே ஏத்துக்கிட்டவங்க உங்களை கண்டிப்பா ஏத்துப்பாங்க. நம்ம எல்லாரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கிற காலம் திரும்பவும் வரும். நானும் நேரம் கிடைக்கிறப்ப அம்மா கிட்ட பேசுறேன். வேணாக்கா, எனக்காக பேசினா அம்மா உன் மேலேயும் கோவப்படுவாங்க. நீ இப்பதான்க்கா திரும்பி வந்திருக்க. அம்மா மனச நோக்கடிக்கிற மாதிரி நீ எதையுமே செய்யாத. காலம் அம்மாவோட கோவத்தை கோரிக்கொண்டு நான் நம்புறேன். அது நடக்கிறப்ப நடக்கட்டும். அது வரைக்கும் நானும் ஜீவாவும் காத்துட்டு இருப்போம். அது சீக்கிரமே நடக்கணும்னு நானும் உங்களுக்காக வேண்டிக்கிறேன் மயிலு. சரி, நான் இங்க வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. அம்மா தேட போறாங்க, நான் கிளம்புறேன். சரிக்கா, பாத்து போ. பேசிக்கிட்டே இருந்ததுல சொல்ல மறந்துட்டேன் பாரு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ்க்கா. சரி, நான் வரேன்.
முன்னாடி எழுத்து பேசுவியா ஒண்ணு புதைச்சிருவேன் ஜாக்கிரதை. குருமூர்த்தி டேய், யார பேர் சொல்லி கூப்பிடுற? என் பேரை சொல்லி கூப்பிடுற அளவுக்கு நீ ஆளாயிட்டியா? நான் உனக்கு சொந்த காரணம் இல்ல, நீ எனக்கு மாமன் மச்சானும் இல்ல. நான் ஒரு போலீஸ் அதிகாரி, சார்னு மரியாதையா கூப்பிடுறா. தப்பு பண்றீங்க சார், பெரிய தப்பு பண்றீங்க. இதுக்கெல்லாம் சேர்த்து வச்சு நீங்க அனுபவிப்பீங்க. டேய், அவ்வளவுதான் உனக்கு மரியாதை. கோவிந்தா, இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டே இரு, இல்ல அடுத்த அடி உனக்கு விழுவும் ஜாக்கிரதை. டேய், என்னடா முறைக்கிற? கழுத்தை புடிச்சு வெளியே தரலாம், உனக்கு தான் அசிங்கம். இங்கேயே அடிச்சு உன்னை சமாதி ஆக்கிடுவேன் ஜாக்கிரதை. உனக்கு என்ன தனியா சொல்லுவாங்களா? பட பரமர என்ன அந்த பக்கம் பாத்துட்டு இருக்கீங்க? இல்ல இது கனவா நினைவா? கிள்ளி பாத்துக்கோங்க. என்னையே கேள்ற? இல்ல இது நினைவுதான். ஆண்டவரே, ஃப்ரெண்ட்லியா கேக்குறேன், உங்களுக்கு என்னாச்சு? நமக்கு யார் திருந்தினாலும் பிடிக்காது, நீங்களே திடீர் திருந்திட்டா எப்படி? எதுக்கு இந்த புது அவதாரம்? தயவு செஞ்சு சொல்லுங்க. பரமர, ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுக்க தப்பு பண்ணிக்கிட்டே இருந்தா எப்படி? கேள்றா, கடைசி காலத்திலேயாவது அவன் திருந்த வேண்டாமா? அது திருந்துறது சரிதான், அதுக்குன்னு ஒரு முறை வேண்டாமா? படிப்படியா மாறினா கூட பரவாயில்ல, இப்படி தடாலடியா திருந்துனா எங்க வாழ்க்கையில என்ன ஆகிறது? ஒருத்தன் திருந்தணும்னு முடிவு பண்ணிட்டானா முழுசா மாறிடணும். அந்த பக்கம் ஒரு காலு, இந்த பக்கம் ஒரு கால்னு இன்ஸ்டால்மெண்ட்ல மாறினாலும் சரி வராது. எப்பவும் கை நீட்டியே பழக்கப்பட்ட நமக்கு கை அரிக்கத்தான் செய்யும். நம்ம கைய நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். மனசு தெளிவாயிட்டா இதெல்லாம் ஒரு கஷ்டமே இல்ல, புரியுதா? பரமர, இனிமே என் ஸ்டேஷனும் இப்படித்தான் இருக்கும், நானும் இப்படித்தான் இருப்பேன். நீங்களும் தயவு செஞ்சு மாறுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இங்க வந்து பேசுற, நீங்க இப்படி மாறும்தான் நாங்க எல்லாரும் ஆசைப்பட்டோம். அது நடந்துருச்சு, எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. எப்பவும் நீங்க கம்பீரமா இருப்பீங்க, ஆனா இன்னைக்கு அழகா கம்பீரமா இருக்கிறீங்க. என்ன போய் சொல்றா பாருங்க. ஆண்டவர் போற போக்கே சரியில்லை. என்னங்க சார்? டேய் நில்லு, வாடா. என்ன இதெல்லாம்? சரக்கும் சைடிஸும் சார். அது எனக்கு தெரியுது. நான் உங்ககிட்ட என்ன ஆர்டர் சொன்னேன்? சார், ஒரு கோட்டர் ஒரு முட்டை பொடிமா சார். நீ என்ன கொண்டு வந்திருக்க? ஒரு ஃபுல் பாட்டில் சிக்கன் 65, லெக் பீஸ், ஒரு போட்டி சிக்கன் ஃப்ரை. என்னடா இதெல்லாம் எனக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? உங்க பார்ல இன்னைக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் போட்டிருக்காங்களா? இல்ல என் உடம்ப பார்த்து கொண்டு வந்தியாடா? இல்ல சார், கொண்டு வந்து வைக்க சொல்லி அந்த சார் தான் சொன்னாரு. யாரா அவன்? அதோ வராரு. ஒரு டைப்பா தான் இருக்கான். வணக்கம் பரமன் சார். வாங்க முதலாளி, உட்காருங்க. ஆமா, இது உங்க பார் இல்லையே, நீங்க எப்படிங்க? உங்களை பார்க்கணும் தான் வந்தேன் சார். டேய், சாருக்கு சரக்கு ஊத்தி கொடுறா. சரிண்ணே. ஆமா, இன்னைக்கு என்ன விசேஷம்? கவனிப்பெல்லாம் பலமா இருக்க. நான் எப்பவும் இப்படிதான் உங்களை கவனிச்சுக்கிட்டே இருந்தேன் சார். அதுக்காக பார் பாயாம மாறிட்டீங்களே. சரி, வந்த விஷயத்த சொல்லுங்க. உங்க இன்ஸ்பெக்டர் தான் பழசையெல்லாம் மறந்துட்டு ரொம்ப ஓவரா பண்றாரு. நானும் அதை பத்தி தான் பேசணும்னு நினைச்ச முதலாளி. ஸ்டேஷன்ல நடந்ததை நினைச்சா எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஆண்டவர் ஏதோ டென்ஷன்ல இருந்திருப்பாரு நினைக்கிறேன். அதாவது அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு.
அவர் நல்ல மூடு இருக்கிறப்ப சொல்றேன். நீங்க வந்து பேசி சமாதானமா போங்க. இனிமே அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல சார். ஸ்டேஷன்ல வச்சு உங்கால என்ன ரொம்ப அசிங்கப்படுத்திட்டாரு. இந்த ஜென்மத்துல அவர் செஞ்சத மறக்கவே முடியாது. அதான் சொன்னேனே முதலாளி, அவர் ஏதோ ஒரு டென்ஷன் இருந்து. வேணாம் சார், என்ன சமாதானம் பண்ண பாக்காதீங்க. சரக்க குடிங்க சார். நேர்மையா இருக்கணுங்கிறது அவரோட இஷ்டம். அதுக்காக என் தொழில எப்படி நடத்தணும்னு அவர் எனக்கு சொல்லி கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, அது என்னோட பிரச்சனை சார். அத நான் பாத்துக்கிறேன். உங்களை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அவர் எடுத்த முடிவால மாசம் மாசம் உங்களுக்கு வந்துட்டு இந்த கட்டிங் கட் ஆயிடுச்சே. அந்த பணத்தை ரெகுலரா ஒரு செலவுக்கு நீங்க வச்சிருந்திருப்பீங்கல்ல. இனிமே அந்த செலவு எப்படி சமாளிக்க போறீங்க? அதத்தான் நானும் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் முதலாளி. வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணணும். வேற ஏற்பாடு செய்யறதுக்கு பதிலா வேற இன்ஸ்பெக்டரை கொண்டு வந்துட்டா? நீங்க என்ன சொல்றீங்க எனக்கு புரியல. என் ஏரியால இருக்கிற இன்ஸ்பெக்டர் எனக்கு சாதகமா இருக்கணும். என்கிட்ட கமிஷனை வாங்கிட்டு கண்டுக்காம போயிடணும். ஆனா உங்காலு நேர்மை நியாயம்னு வேற ரூட்ல போக ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாரும் முன்னாடி வச்சு என்ன கேவலப்படுத்திட்டாரு. ஒண்ணு பண்ணிடாதீங்க. அப்ப நான் சொல்றத நீ கேளு. உன் பொண்ணு மான மரியாதையோட கௌரவமா வாழணும்னா உங்க ஆண்டவருக்கு நீ குழி தோண்டிதான் ஆகணும். இப்ப என்கிட்ட ஒத்துக்கிட்ட மாதிரி நீ நடிச்சிட்டு உடனே போய் உன் இன்ஸ்பெக்டர் கிட்ட போட்டு கொடுத்தேனா அடுத்த 5வது நிமிஷமே எனக்கு தகவல் வந்துடும். ஏன்னா ஸ்டேஷன்ல எனக்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு ஆளை செட் பண்ணி வச்சிருக்கேன். உங்க பொண்ணு வாழ்க்கையோட நீங்க விளையாடணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா தாராளமா நீங்க ஆண்டவர்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நடக்கிற விஷயங்களுக்கெல்லாம் நான் பொறுப்பு இல்ல. இப்ப நான் என்ன செய்யணும்? கண் பார்வையில தான் இருக்கான். நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருவாங்க. பிறந்தப்போ உன் பொண்ணை எப்படி பாத்தியோ அதே மாதிரி இப்ப அவளை இந்த உலகமே பாக்குற மாதிரி என்னால செய்ய முடியும். ஆண்டவருக்கு நான் செய்யறது துரோகம் தான். ஆனா என் பொண்ணுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னா நான் என்ன செஞ்சுதான். என் பொண்ணு வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம். வேற எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை. பிறந்த நாளுக்கு ஞாபகம் வச்சு ஆண்டவர் கிஃப்டும் ஸ்வீட்டும் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுத்துருக்காரு. நீங்க எல்லாரும் வாழ்த்து சொன்னீங்க. அந்த சந்தோஷத்துல எனக்கு ஒன்னும் புரியல. அதான் தவிச்சு போய் திகைச்சு போய் நிக்கிறேன். சும்மா கதை விடாத பரபர. நாங்க காலையில இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கிறோம். நீங்க ஒரு மாதிரியாத்தான் இருக்கிறீங்க. எங்க எல்லாருக்கும் பரம்பரைனா ஒரு உற்சாகம், பரம்பரைனா ரொம்ப சந்தோஷம். ஆனா நீங்க அப்படி இல்லையே. செல்லப்பிள்ள, பரம்பரை இன்னைக்கு இப்படி அமைதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தானே தெரியும்.
பரமரு ஒரு தப்பு பண்ணிட்டாரு. அத நினைச்சுதான் ரொம்ப ஃபீல் பண்றாரு. என்ன தப்பு தலைவரே? சொல்றேன். அவரு செஞ்ச தப்புக்காக அவரை நான் வீட்டுக்கு அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு விசேஷ நாள்ல பொண்டாட்டி பிள்ளைகளோட சந்தோஷமா இல்லாம நேரா கிளம்பி ஸ்டேஷனுக்கு வந்துட்டார்ல, அதுதான் இவர் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. நல்ல நாள்ல கூட வீட்டுல இல்லையே, நாங்க ஃபேமிலியா அங்க வருத்தப்படுறாங்க. இவரு என்னடானா அவங்கள நினைச்சு இங்க உட்காந்து வருத்தப்பட்டு இருக்காரு. பரமரே, நான் சொல்றது கரெக்ட் தானே? பரமரே, நமக்கு வேலையும் முக்கியம்தான், வருமானமும் முக்கியம்தான். ஆனா அதை விட குடும்பங்கிறது ரொம்ப 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 முக்கியம். நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம்ம ஓடுறது சம்பாதிக்கிறது எல்லாம் அவங்களுக்காக தானே. பணத்தை மட்டும் சம்பாதிச்சு அவங்க முன்னாடி கொட்டிட்டா அவங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிருமா என்ன? நம்ம அவங்க கூட இருக்கிற நேரம் தான் அவங்களுக்கு கொடுக்கிற பெரிய பரிசு. தங்கம் வைரம்னு வாங்கி கொடுத்தா கூட அவங்களுக்கு அது ஈடாகாதுன்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, நீங்க உடனே கிளம்பி வீட்டுக்கு போறீங்க. ரொம்ப நாளா லீவ் வேணும்னு கேட்டுட்டு இருந்தீங்களா, இன்னைக்கு நான் உங்களுக்கு லீவு கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. இல்ல ஆண்டவரே, வேண்டாங்க. வேலைக்குன்னு வந்துட்டு அதை நோட் பண்ணியாச்சா? நாங்க விஜிலன்ஸ்ல இருந்து வர்றோம். இன்ஸ்பெக்டர் இருக்காரா? சார். எதுக்கு சார்? we are coming from vigilance. நீங்க லஞ்ச பணத்தை வாங்கி வச்சிருக்கிறதா எங்களுக்கு தகவல் வந்துச்சு. உங்க ரூமை சர்ச் பண்ணணும். லஞ்சமா? நானா? உங்களுக்கு யாரோ தவறான தகவல் கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். தகவல் தப்பா சரியான இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். நீங்க அப்படி வந்தீங்கன்னா நாங்க சர்ச் பண்றதுக்கு வசதியா இருக்கும். சர்ச்சிங் நடக்கும்போது யாரும் உள்ள வரக்கூடாது. அவுட். ஓமையில் போங்க. சரிங்க சார். சரி, யார் கொடுத்த தகவலை வச்சு நீங்க இங்க வந்து சர்ச் பண்றீங்க, நான் தெரிஞ்சுக்கலாமா? அதையெல்லாம் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. உங்ககிட்ட நாங்க பர்மிஷனும் கேட்கல. முறையா உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது எங்களோட கடமை. எங்களுக்கு கோஆபரேட் பண்ண வேண்டியது உங்க கடமை. கண்டிப்பா. நீங்களும் என்ன மாதிரி ஒரு அரசாங்க அதிகாரி தான். உங்க வேலையை நான் தடுக்க மாட்டேன். தாராளமா சர்ச் பண்ணிக்கோங்க. மடியில கணம் இருந்தா தானே வழியில பயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. எனக்கு எந்த பயமும் இல்ல. தாராளமா சர்ச் பண்ணுங்க. ஆபீசர்ஸ், ஸ்ட்ராங்கான சோர்ஸ்ல இருந்து தான் நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ இந்த ரூமை இன்ச் பை இன்ச்சா சர்ச் பண்ணுங்க. சர்ச். எஸ் சார். உங்களுக்கு ஏதாவது கிடைச்சதா? எதுவும் கிடைக்கல சார். எல்லா இடத்துலயும் தேடிட்டோம். சாரோட டேபிள மட்டும். சார், இந்த மாதிரி லஞ்ச பணத்தை யாருக்கும் தெரியாத மாதிரி தான் சார் மறைச்சு வைப்பாங்க. புதுசா வாங்குறவங்களுக்கு தான் அப்படி. லஞ்சம் வாங்குறதையே தொழிலா வச்சிருக்கிறவங்களுக்கு எந்த பயமும் இருக்காது. சாதாரணமா தான் போட்டு வச்சிருப்பாங்க.
அண்ணா குகை ஸ்டேஷனோட லேடி கான்ஸ்டபிள் இங்க வந்துட்டு இருக்காங்க. அப்படியா? வரட்டும்டா, அதுக்கே நீ இப்படி டென்ஷன் ஆகுற? அவ எதுக்கு வரான்னு உங்களுக்கு தெரியலையா? நல்லாவே தெரியும். குருமூர்த்தியே ஸ்கெட்ச் போட்டு தூக்கியாச்சு. இவெல்லாம் ஒரு ஆளாடா எனக்கு. பாத்துக்கலாம், விடுறா. வாங்க மேடம். என்ன இந்த நேரத்துல இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க? நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். பேசலாமே, ஆனா நீங்க உட்கார்றதுக்கு தான் ஒரு சேர் இல்லாம போயிடுச்சு. டேய், போய் ஒரு சேர் எடுத்து. இல்ல வேணாம், நிதானமா பேசுறதுக்காக நான் இங்க வரல. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு நியாயம் கேட்கறதுக்காக வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க மேடம்? எனக்கு ஒண்ணும் புரியலையே. ஒண்ணும் தெரியாத மாதிரி பேசாதீங்க சார். இங்க இன்ஸ்பெக்டர் ரூம்ல பணத்தை வச்சது, லஞ்சம் வாங்கியிருக்காருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணி விஜிலன்ஸ் ஆபீசர் கிட்ட மாட்டி விட்டது, இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தானே எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா சொல்றீங்க? உங்க இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ்ல மாட்டிக்கிட்டாரா? கேட்கவே ஷாக்கிங்கா இருக்கேம்மா. இது எப்ப நடந்துச்சு? ஓவரா நடிக்காதீங்க. உங்களை தவிர வேற யாருமே இந்த வேலையை செஞ்சிருக்கவே முடியாது. இனிமே லஞ்சம் வாங்க மாட்டேன்னு சார் ஒரு நல்ல முடிவு எடுத்தாரு. அதனால உங்களுக்கு லாபம் தானே. அவரை போய் ஏன் சார் இப்படி ஒரு டிராமா எல்லாம் போட்டு மாட்டி விட்டுருக்கீங்க? சத்தியமா சொல்றேன் மேடம், இன்ஸ்பெக்டர் விஜிலன்ஸ்ல மாட்டிக்கிட்டது இப்ப நீங்க சொல்லிதான் எனக்கே தெரியும். எனக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல மேடம். இத நான் நம்பணுமா? அது உங்க இஷ்டம் மேடம், ஆனா அதான் உண்மை. அவர் எடுத்த முடிவால எனக்கு லாபம்னு இப்பதான் நீங்க சொன்னீங்க. அப்படி இருக்கப்ப நான் ஏன் அவரை மாட்டி விட போறேன்? நேர்மையா தொழில் செய்யலனா நான் உங்க மேல ஆக்ஷன் எடுப்பேன்னு சார் சொன்னாரே. அந்த கோவத்துல கூட நீங்க இத செஞ்சிருக்கலாம்ல. என்ன சந்தேகப்பட்டு விசாரிச்சு நீங்க நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. திருந்தணும்னு நினைச்சவரு இப்ப மாட்டிக்கிட்டதை நினைச்சா எனக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு மேடம். நான் இப்ப திரும்பவும் சொல்றேன், நான் இதுக்கு காரணம் கிடையாது. என்ன துரத்துறத விட்டுட்டு உண்மையான குற்றவாளி யாருன்னு போய் தேடுங்க மேடம். கண்டுபிடிக்க தான் போறேன். அது நீங்கன்னு கன்ஃபார்ம் ஆகட்டும். அந்த தப்புக்கான விலைய அன்னைக்கு நீங்க கொடுப்பீங்க. யாரையும் பாத்துட்டு வரேன்னு போனா சார், இன்னும் வரல. அவன் வில்லங்க முடிச்சவனாச்சே. இதுக்கு பின்னால நாம தான் இருக்கணும்னு அவளுக்கு தெரிஞ்சுட்டா சிக்கலாயிருமே. என்னாச்சு சார்? பாசிட்டிவா ஏதாவது நடந்துச்சா? இல்லம்மா, இல்ல. நம்ம சார் நிரபராதின்னு நம்ம மட்டும் தான் சொல்லிட்டு இருக்கோம். அதுக்கான ஆதாரத்தை நம்மளால எதுவுமே கொடுக்க முடியலையே. சார் ரூம்ல அந்த பணம் எப்படி வந்துச்சுன்னு அவங்க கேக்குற கேள்விக்கு நம்ம கிட்ட பதில் இல்லையே. யாரோ வேணும்னே சார மாட்டி விடணும்ன்றதுக்காகவே இந்த காரியத்தை செஞ்சிருக்காங்க மயிலு. அவன் மட்டும் நம்ம கையில கிடைச்சான் உண்டு இல்லன்னு பண்ணிரலாம். அவன் வெறும் ஒரு அம்புதான். அவனை குறை சொல்லி அர்த்தமே இல்ல. இதுக்கு பின்னாடி எவன் இருக்கானோ அவனை பிடிக்கிறது தான் முக்கியம். நீங்க சொல்றது சரிதான் சார். அது விஷயமா பேசுறதுக்கு தான் நான் இப்ப அந்த பார் ஓனரை போய் பாத்துட்டு வரேன். கொஞ்சமாவது அறிவு இருக்கா? நீ எதுக்கு அவனை போய் பார்த்த? யாருக்கிட்ட போய் பார்த்த? நீ 2-3 கேஸ பெரிய புடிச்சு கொடுத்தது உண்மைதான். அதுக்காக உன் இஷ்டத்துக்கு ஆடுவியா? சீனியர் கிட்ட எல்லாம் ஒரு வார்த்தை கேட்க மாட்டேன். சார காப்பாத்தணுங்கிற டென்ஷன்ல எனக்கு அதெல்லாம் தோணவே இல்ல சார். அந்த பார் ஓனர் தான் பிளான் பண்ணி தன்னை பழி வாங்கினதா சாருமே நம்புறாரு. இங்க எல்லாருக்குமே அந்த பார் ஓனர் மேலதான் சந்தேகம் இருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கதா நான் அவனை பார்க்கவே போனேன். அதுக்கு நீங்க இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. இங்க பாரு, அது ஒண்ணு இல்ல. அந்த பார் ஓனர் ஒரு ரவுடி பையன். எப்பவும் கூட 4 ரவுடிகளை பாடிக்கிறது மாதிரி பக்கத்திலே வச்சிட்டு இருப்பான். ராத்திரி நேரம் வேற. இப்ப போய் தனியா அவனை நீ பாத்துட்டு வந்திருக்கேன்னு நினைச்சு நான் கொஞ்சம் டென்ஷன் ஆயிட்டேன். அதுவும் இல்லாம அவனை போய் பார்த்து பேசல எந்த யூஸ் இல்ல. ஆமா, நான் தான் செஞ்சேன்னு அவன் என்ன ஒப்புதல் வாக்குமூலமா கொடுக்க போறான்? அவன் ஒத்துக்க மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும் சார். அவன் வாயை பிடுங்கி பார்த்தா ஏதாவது லீடு கிடைக்குமே நினைச்சுதான் நான் அங்க போனேன். மயிலு, நீ சொல்றது இங்க பார், அவன் என்னதான் சொன்னான்? எதிர்பார்த்த மாதிரி ஏதாவது லீடு கிடைச்சதா?
இல்ல சார், இன்ஸ்பெக்டர் மேல எனக்கு கோபம் இருக்கிறது உண்மைதான். ஆனா எனக்கும் அவர் மாட்டிக்கிட்டதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு அவன் அப்படியே சாதிக்கிறான் சார். அவன் அப்படி சொன்னாலும் என்னால அவனை முழுசா நம்ப முடியல சார். அவன் தான் ஏதோ செஞ்சிருக்கிறான். ஆனா அதை எப்படி செஞ்சாங்கிறத தான் நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன மயில இன்னைக்கு சீக்கிரமா வந்துட்டு? ஆமாக்கா, என்னால வீட்ல இருக்கவே முடியல. ரொம்ப டென்ஷனா இருந்துச்சு. இங்க வந்தாவது நம்ம எல்லாம் கூடி பேசி ஏதாவது முடிவு எடுக்கலான்னு தான் வந்தேன். நேத்துல இருந்து நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம் மயில. ஆனா நமக்கு வலுவான ஆதாரமோ இல்ல சாட்சியோ கிடைக்கவே இல்லையே. என் டென்ஷனுக்கு காரணமே அதான்க்கா. நேரம் ஆக ஆக அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குக்கா. இன்னைக்கு 2 மணி வரைக்கும் தான் டெட்லைன். ஃபைனல் விசாரணையும் அப்பதான் நடக்க போகுது. அதுக்குள்ள ஏதாவது ஆதாரம் கிடைச்சாதான் சார் மேல ஆக்ஷன் எடுக்காம நம்மளால தடுக்க முடியும். இல்லன்னா நம்ம பயந்த மாதிரியே நடந்துரும்க்கா. முடியல மயில, நம்மளால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம். நமக்கு நம்பிக்கை வர மாதிரி இப்ப வரைக்கும் எதுவுமே நடக்கலையே. இனிமே சாமி புண்ணியத்துல ஏதாவது அதிசயம் நடந்தாதான் உண்டு. வணக்கம் மேடம். வாங்க சார். இப்பதான் உங்களுக்கு வரதுக்கு வழி தெரிஞ்சதா? சாரி மேடம், 3 நாளா வெளியூர் வேலை மேடம். காலையில தான் ஊருக்கே வந்தோம் மேடம். உடனே ரெடியாகி இங்க வந்துட்டேன் மேடம். போன தடவை சிசிடிவி கேமராவும் ஒழுங்கா ரிப்பேர் பண்ணிருந்தா உங்களுக்கு அலைச்சல் மிச்சம். எங்களுக்கு ஒரு நல்ல ஆதாரம் கிடைச்சிருக்கும். கேமரா ஒர்க் பண்ணாம போனதால ஸ்டேஷன்ல என்ன நடந்துச்சுன்னு எங்களுக்கு தெரியல. எங்க இன்ஸ்பெக்டரையும் பிரச்சனையில இருந்து வெளியில கொண்டு வர முடியல. உங்க அலட்சியத்தால இன்னைக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு தெரியுமா உங்களுக்கு? சாரி மேடம். என்னமோ பண்ணுங்க போங்க. கரெக்டான நேரத்துல எங்க கழுத்தை அறுத்துட்டீங்க. இதுக்கு மேல சரி பண்ணி என்ன ஆக போகுது? சரி சரி போங்க, போய் பாருங்க போங்க. ஓகே மேடம், நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன் மேடம். தம்பி டீ கொடு. டீ சாப்பிடுங்க. மேடம் எனக்கு வேணாம்ப்பா. வேண்டாமா? நீ அங்க கொடு. என்ன நல்ல சொல்லியா சார்? இந்த கேஸ் பையில எனக்கு சின்னதா ஒரு டவுட் இருக்கு சார். அது என்னன்னா, என்ன சார் இது? ஸ்டேஷன் வந்தாலே டெய்லி ஒரு கிளாஸ் உடைக்கிறீங்க. உடஞ்ச கிளாஸுக்கு காசை ஓனர் ஏன் சம்பளத்துல குடிப்பாரு சார்? கை தவறி விழுந்துருச்சுடா. இதுக்கான காசை நான் கொடுத்துறேன், நீ டென்ஷன் ஆகாத. அது சரி, இன்னைக்கு தானே இந்த கிளாஸ் உடைச்சேன். நான் என்னமோ இதே துணியா வச்சிருக்க மாதிரி நீ சொல்ற. உங்களுக்கு முன்னாடி நேத்து பரமன் சார் ஒரு கிளாஸ் உடைச்சிட்டாரு சார்.